பரிசுத்தத்தில் நிலைநிற்கிற பிள்ளைகளாக என் தேவன் நிலைநிறுத்தும்படியாக செபிக்கிறேன். இந்த நாள் நம்முடைய உயிர்த்தெழுந்த நாளாண்டவர் மரணத்தை ஜெயித்து நீ ஜீவனோடு எழுதி வந்த நாள் நாங்கள் ஆராதிக்கிறோம். பழைய ஏற்பாடு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஓய்வு நாள். ஆனா எங்களுக்கோ புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கோ நீர் உயிர்த்தெழுந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த நாளை நாங்கள் கனமாய் எண்ணும்படியாகும், வரையிருக்கிற பிள்ளைகள் விரைவில் வந்து சேரும்படியாகும், பாடலை ஆராதனை செய்யக்கூடிய பிள்ளைகளை தேவன் அபிஷேகத்தில் மறைத்து வழி நடத்தும்படியாகும், ஒவ்வொரு நாவல்களை திறந்து கைகளை தட்டி உற்சாகமாக ஆர்ப்பரிக்க ஆவியான உதவி செய்யப்பட்டு எல்லா விதமான அசுத்தங்களை நீக்கி போட்டு பாவம் சாபம் ஏற்படாக நீக்கி போட்டு ரத்தம் கொண்டு சபையை கழுவேன் என்று செபிக்கிறேன். ரத்தத்தின் வல்லமை சபை மேல ஊற்றப்படுத்தும் என்று செபிக்கிறேன். ஒவ்வொருடைய கர்த்தாவே சரீரங்களுக்குள்ள நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் என்று செபிக்கிறேன். எல்லா மப்பு மந்தாரங்களும் எல்லா அசுத்தங்களும் எல்லா உலகங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய வல்லமை இறங்கும் போது, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும் போது ஒவ்வொரு சரீரத்திலிருந்து அது வெளியேறும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே, கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. என் தேவனை ஆராதிக்கிறதுக்காக ஆவி ஆத்தும சரீரம் மூன்று ஒருமனப்படும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருமனத்தின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஆவியிலே நிரம்பி அபிஷேகத்துல பாடும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறேன். ஹல்லேலூயா. 2 பேர் 3 பேர் நாமத்துல எங்க கூடுகிறீர்களோ அங்க வருவேன் என்று வாக்களித்த தேவன் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் கூச்சல் போடாதவர்களுக்கு அது நல்ல நித்திரை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வசனம் சொல்லுகிற பிள்ளைகள் கர்த்தாவை ஞானமா சொல்ல கர்த்தர் வைத்தார். செய்தி கேட்கிற ஒவ்வொரு பெரியோரை சிறியோரையுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். செய்தி நல்லா செவி கொடுத்து கேட்கும்படியாக அந்த வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணிக்கும்படியாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒவ்வொரு கடந்து வரும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே உன்னத, உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். சபையில் ஜெபம் சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்த ஓவியனாலே அப்பா மகிமை மாட்சிமை நிறைந்த தெய்வமே, அப்பா தகப்பனே வாரம் முழுவதும் கர்த்தாவே தகப்பனே கண்மணி போல காத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெற்றில காத்து சோத்திரம் சோத்திரம் அப்பா சபைகள் கொண்டாடி சேர்த்ததிலே அதுக்காக கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நடத்தி காட்டுவீராக ஐயா. கர்த்தாவே சிவரே போல ஒட்டிகளுடைய கர்த்தாவே தகப்பன் ஆராதனைகளை செய்திகளை ஆராதனைக்கு தாசர்களும் தகப்பனை செய்திகளுக்கு தாசர்களும் ஆமென் ஒப்புகளும் கர்த்தாவே ஆமாண்டவரே பேசுறது அவர்கள் அப்பா நீரே பேசுறது ஐயா. ஆமென் தகப்பன் அந்த வார்த்தை வழியா கர்த்தாவே தகப்பன் அந்த வார்த்தை கேட்டு கர்த்தாவே கர்த்தாவே சிந்தனைகள் அங்கே இங்கு மாறுபாடு போகாதபடிக்கு ஒரு சிந்தனையா இருக்க உதவி செய்யும் கர்த்தாவே. என் தேவனை நடத்தி காட்டுபடிக்காக ஆமண்ட தகப்பன காத்திரி அப்பா அந்த செய்தி கேட்டபடிக்காக அந்த அபிஷேகம் இறந்து கர்த்தாவே யார் யார் வேற பரிசுத்தாவி இருக்குதோ அவங்கெல்லாம் சீக்கிரமா அப்பா சபைக்குள்ள வருவாங்க மாத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு மேலும் உன் பரிசுத்தாவி நிரப்பமாக சபைக்காக தகப்பனே இந்த சபையில கர்த்தாவே தகப்பனே யாரு ஊற்றமையா பரிசுத்தாவி ஊற்றமையா தகப்பனே அப்படியாக இருப்பதால் கூடாது ஒரு சுதந்திரம் கர்த்தாவே தாசன் கொண்டு வந்து அப்பா சேர்த்தினே ஆமாடு நேர்த்தியை கேட்க உதவி செய்ய சுவாமி. கோடானு கோடி சோத்திரம் இதுவன்ற புது விசுவாசிகள் யாரும் வந்திருந்தாங்க கஷ்டங்கள் நெஷ்டங்கள் எல்லாருக்கும் ஜெபிக்க கர்த்தாவே. வரும்போது துக்கமா வந்து போகும்போது சந்தோஷமா இருக்க உதவி செய்ய சுவாமி. அப்படியாக இருக்க கோடானு கோடி சோத்திரமுடையா எல்லா புத்தி கன மைகள் உமைக்க உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறார். ஆமென். स्वागत से सारा लोगों को जाओ ने மகிமை மாற்றி மகிழ்ந்தவரே. ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. Hallelujah.
ஆப்ரேஷன் சார் சலா